சொல்றா, நின்னுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன விஷயம்? சூப்பர் மார்க்கெட்ல வாங்கி வச்சிருந்த சரக்கெல்லாம் கிட்டத்தட்ட வித்துருச்சு. சூப்பர்ரா, நல்லா ஓடுது போல. இப்ப நான் என்ன பண்ணோம்? மறுபடி சரக்கு இறக்கணும். அதுல என்னடா பிரச்சனை? கேளு. புது கடைங்கிறதால எவனும் கிரெடிட்டுக்கு தர மாட்டேங்கிறான். பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். டேய், ஒண்ணுக்கு 4 இடத்துல விசாரிச்சியா? 40 இடத்துல கேட்டாச்சுன்னு. எல்லாம் என்னாச்சு? நம்ம கடை இருக்கிற சைஸுக்கு 10 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா தான் பொருளை வாங்கி அடுக்க முடியுமா? அவ்வளோ பணத்தை உடனே ரெடி பண்றது கொஞ்சம் கஷ்டம் இல்ல? ஆமா, அதான். சரி, உங்ககிட்ட இப்போ எவ்வளவு இருந்தா கடையை மேனேஜ் பண்ண முடியும்? அண்ணா, இப்போதைக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா போதும்ண்ணே. அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அதை வச்சு அப்படியே ரொட்டேஷன் பார்த்துப்பேன். சரி, உன்னால அந்த 5 லட்சத்தை எப்ப திருப்பி தர முடியும்? அண்ணே, ஒரு 3 மாசம் திருப்பி கொடுத்துறேன். அண்ணா, வட்டி வேணாலும் வாங்கிக்கண்ணே. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? நீ என் தம்பிடா, உன்கிட்ட போய் வட்டி வாங்கணும்டா. சாரிண்ணே, ஒரு பேச்சு கேட்டேன், தப்பா எடுத்துக்காத. என்ன என்ன என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரவி, விடு. அண்ணா, பரவாயில்ல, சொல்லுண்ணே. அது ஒண்ணு இல்லடா, நான் வாங்கின நிலம் இருக்குல்ல. ஆமா, அதுக்கு என்ன? நம்ம நிலத்துக்கு பக்கத்து நிலத்துக்காருங்க அங்க எவனோ குடிசை போட்டு காலி பண்ண மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிருக்கான். உன் நிலத்துக்கு ஒன்னாலேயே? இது வரைக்கும் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுத்தி ஒரு காம்பவுண்ட் சுவர் போட்டு விட்டா யாரும் உள்ள வர மாட்டான்னு சொல்றாங்க. அதுவும் சரிதானே, உடனே பண்ணிடு. அதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவாகும்டா. அதுக்கு நான் என்ன நினைச்சேன்னா, நீ தான் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஓனர் ஆச்சே. இப்போ உன் கையில காசு பொருளும் கை மாத்தா உன்கிட்ட வந்து வாங்கலான்னு பார்த்தேன். கடைசியில என் ஸ்டோரி வடக்குப்பட்டி ராமசாமி மாதிரி ஆயிடுச்சு. என்ன ரவி யோசிக்கிற? இல்லைண்ணே, இப்போ நம்ம 2 பேருக்குமே பணம் தேவைப்படுது. அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டே ரவி, இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன? மலர் இருக்கால? இருக்கா? அவளுக்கு என்ன? அவளுக்கு ஒண்ணும் இல்லடா. அப்புறம் அவ கல்யாணத்துக்கு அப்பா 30,000 நகையை சேர்த்து வச்சிருந்தார்ல. அண்ணே, ஆமாண்ணே, இதுக்குதான் வீட்டுக்கு ஒருத்தன் உன்ன மாதிரி இருக்கணும்னு சொல்றது. ஆனா அந்த நகை இப்ப எங்க இல்ல. வேற எங்க இருக்கு? பேங்க் லாக்கர்ல இருக்கு. ஓ, இது வேறயா? அப்பா கையெழுத்து போட்டாதான் நகை எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். சரி, போய் பேசுவோம். அதுக்கு முன்னாடி அதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்கு. என்ன? பேங்க் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட என்ன ஃபார்மாலிட்டின்னு கேட்டுக்குவோம். எப்படின்னா, எல்லா இடத்துலயும் ஆளை வச்சு மெயின்டைன் பண்ற போலயே. என் மாமனார் விட பெரிய ஆள் போல இருக்கே நீ. வேற லெவல்ல நீ. மலர் வந்தா மட்டும்தான் அந்த நகையை எடுக்க முடியும். அண்ணே, என்னாச்சுன்னு? அந்த ஆளு அதான் நம்ம அப்பா மொத்த நகையை கொண்டு போய் மலர் பேர்ல வச்சிருக்காராம். அவ வந்தா மட்டும் தான் எடுக்க முடியுமா? ஏ ரவி, கொஞ்சம் இரு. என்னண்ணே? என்னன்னாலும் சரி, கோவப்படாம அப்பா கிட்ட பொறுமையா பேசி மலரை எப்படியாவது பேங்க்குக்கு வர சொல்லணும், புரியுதா? இங்க பாரு, அவரை தவிர வேற யார் கூப்பிட்டாலும் அவ பேங்க்குக்கு நம்பி வரவே மாட்டான். அப்பாவை எப்பாடு பட்டாவது சம்மதிக்க வைக்கிறது தான் நமக்கு இன்னைக்கு டாஸ்க். ஓகேண்ணே, போலாமா? உள்ள போ. என்னடா 2 பேரும் ஒண்ணா வர்றீங்க? என்னப்பா, ஒரே வீட்டுல இருக்கிறவங்க ஒன்னா வர்றதுல என்னப்பா அதிசயம்? என்ன சொல்றாரு சூப்பர் மார்க்கெட் ஓனரு? நீங்க தான் ஓனர்னு சொல்லிக்கணும். ஹோல்சேல்ல சரக்கு போடுறதுக்கு ஒருத்தனும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். கடைக்கு வர்ற ஒவ்வொருத்தர்கிட்டையும் அது இல்ல இது இல்லன்னு சொல்லி சொல்லி சொல்லிச்சு போய் தான் அங்க உட்கார பிடிக்காம நேரா வீட்டுக்கு வந்திருக்கேன். சரி,
சரக்கு வித்த காசெல்லாம் என்னடா பண்ண? கடன் கொடுத்தவங்களுக்கு கட்டிட்டேன். மறுபடியும் கிரெடிட் வாங்க வேண்டியதானே? எவனும் கொடுத்தா தானே. சரி, இப்ப என்ன பண்ணணும்? சரக்கு இறக்கணும், அதுக்கு பணத்தை ரெடி பண்ணணும். எவ்வளவு தேவைப்படும்? 10 லட்சம் தேவைப்படும். இப்ப அவசரத்துக்கு ஒரு 5 லட்சம் இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். கையில இருந்தது எல்லாத்தையும் உங்களுக்கே பிரிச்சு கொடுத்துட்டேன். இன்னும் பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? நம்ம நிலம் வாங்கின இடம் இருக்குல்லப்பா, ஆமா, சொல்லு. அங்க எவனோ ஒருத்தன் குடிசை போட்டு காலி பண்ண முடியாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா? ஏண்டா, நம்ம நிலத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இது வரைக்கும் எதுவும் இல்ல. அப்புறம் இனிமே வரும்னு சொல்றியா? அந்த இடத்துல ஒரு காம்பவுண்ட் சுவர் போடலான்னு பாக்குறேன். யோசிக்காதடா, போய் உடனே அந்த வேலையை பாரு. அதுக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்படும். கையில பணம் வேற இப்ப இல்ல. அதுக்கு எவ்வளவு தேவைப்படுது? ஒரு 2 லட்சம் தேவைப்படும் போல. என்னடா இது, கையில ஒண்ணு இல்லாத நேரத்துல வந்து லட்ச லட்சமா கேட்டுட்டு இருக்கீங்க? ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியாச்சுமா. இப்ப அதை காப்பாத்தணும்னா மறுபடியும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏண்டா, லட்சக்கணக்கில் தேவையை வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு வேணும்னு சொல்றீங்க? அப்பா, நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் வேணா ஒரு வழி சொல்றேன். நம்ம மலர் இருக்கால, நம்ம மலரோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச நகை இருக்குல்ல? ஆமா, இருக்கு. அம்மா, இந்த வந்துட்டால, நகை மேட்ரை பேசும்போது கரெக்டா கழுதைக்கு மூக்குல வேர்க்கிற மாதிரியே வந்து நிக்கிறாள. எப்படிதான் வரான்னு தெரியலையே. அத்த, என்ன கால்ல கட்டு போட்டிருக்கீங்க? என்ன ஆச்சு? அதை ஏமா கேக்குற? பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன். எந்த பாத்ரூம்ல? எங்க வீட்டு பாத்ரூம்ல தான். உங்க வீட்டு பாத்ரூம்ல விழுந்து எங்க வீட்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? அது வந்து ரேவதி, நான் தான் ரேவதி. அம்மா ஒரு 4 நாளைக்கு இருக்கட்டும்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். ஓ, இருக்கட்டும் இருக்கட்டும். தல்றா. என்னடி நீ மட்டும் வந்திருக்க? பிள்ளைங்களாம் எங்க? அவளுங்க ஸ்கூல் விட்டா டியூஷன், டியூஷன் விட்டா ஸ்கூலு. அதான் டியூஷன் போயிருக்காங்கம்மா. என்ன ரேவதி, ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, போட்டுட்டு போக வெறும் செயினும் வளையல மட்டும்தான் இருக்கு. நல்ல நெக்லஸ் உண்டா இல்ல ஆரம் உண்டா? நான் எதை போட்டுட்டு போவ சொல்லு. இப்ப என்னடி வேணும் உனக்கு? கரெக்ட். இந்த வீட்ல அம்மா மட்டும்தான் கரெக்டா பாயிண்ட்க்கு வருவாங்க. வேற ஒண்ணும் இல்லம்மா. மலர் இருக்கால, அவளுக்கு என்ன? அவளுக்கு ஒண்ணும் இல்ல, அவன் நல்லாதான் இருக்கா. அப்புறம் அவ கல்யாணத்துக்குன்னு சேர்த்து வச்ச நகை இருக்குல்ல, இருக்கு. அதுல நெக்லஸ் மட்டும் ஒரு 2 நாளைக்கு கொடுத்தீங்கன்னா போட்டுட்டு திரும்ப வந்து கொடுத்துருவேன். இங்க பாரு, அந்த நகையில கைய வச்ச அப்புறம் நடக்கிறத வேற பாத்துக்கோ. அதானே இவளுக்கு இதே வேலையா போச்சு. ஏண்டா, நான் என்ன எல்லா நகையும் மொத்தமா வேணும்னு கேட்டேன்? 2 நாளைக்கு போட்டுட்டு தரேன்னு சொன்னா ரொம்ப ஓவரா பேசுறீங்க. எப்பா, உன்னை பத்தி தெரியாது எங்களுக்கு? உன்கிட்ட போறதும் ஒண்ணு, மலைப்பாம்பு வாயில போறதும் ஒண்ணுதான். திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது. ஐயப்ப, நீங்க 2 பேரும் அப்படியே உத்தம சீலன்ங்க மாதிரி பேசாதீங்க. அப்பா நகை மொத்தத்தையும் புடுங்கி தானே வச்சிருக்கீங்க, அப்புறம் என்ன? ஏய், எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இங்க பார், அந்த நகை பேங்க் லாக்கர்ல மலர் பேர்ல இருக்கு. அத மலர் நேர்ல வந்தாதான் எடுக்க முடியும். அப்பா, வேற வழியே இல்லையா? இருந்து எதுவும் சொல்ல மாட்டோமா? இப்ப என்ன பண்றது? பா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க மனசு வச்சா செய்யலாம். என்னடா? நீங்க
மலர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவளே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போயிருவாப்பா. ஏண்டா எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவகிட்ட என்ன பேச சொல்ற? பா, நீங்க நேர்ல எல்லாம் போய் பேசணும்னு அவசியம் இல்ல, போன்ல பேசினாலே போதும். அவகிட்ட எல்லாம் முகத்தை காட்டணும்னு கூட அவசியம் இல்லப்பா. ஏண்டா எனக்குன்னு மரியாதை கௌரவம் எதுவுமே இல்லை நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் கடையை விட அண்ணனோட நிலத்தை விட உங்க வெட்டி கௌரவம் தான் பெருசா போச்சா? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, என்னால அவகிட்ட பேச முடியாது. அந்த நகை அவளுக்காக செஞ்சது, அவளுக்கே போய் தொலையட்டும். பா, என்னப்பா அசால்ட்டா சொல்றீங்க? 30 பவுனுப்பா அது. சும்மா ஓடி போனவளை தூக்கி கூட சொல்றீங்களா? ஓடினவளுக்கு சப்போர்ட் பண்ணதை நிறுத்திட்டு காலம் முழுக்க உங்க கூட இருக்கிறவங்கள பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க. டேய், உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் அவ கையில காலில் விழுந்து போய் வாங்கிட்டு வாங்க. என்னாலலாம் முடியாது. கடையில சரக்கு வாங்கி போடலன்னா அடுத்த மாசம் என்னால வாடகை கூட கட்ட முடியாது. என்னால முடியாதுன்னா முடியாது. உங்களால ஆக வேண்டியதை பாத்துக்கோங்க. டேய் ரவி, என்னடா அவர் பேசிக்கிட்டே இருக்காரு? என் கடையை இழுத்து மூடிட்டு பேசாம வீட்லயே உட்கார வேண்டியதான். டேய், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. என்ன? மொத்தம் எத்தனை சவரன் இருக்கும்? அதான் சொன்னல 30 பவுன். சரி, நாளைக்கு மலர பேங்க் கூட்டிட்டு போய் அத வெளியில எடுத்து கொண்டு வரது என்னோட வேலை. டேய், உன்னால முடியுமா? முடியும்டா, ஆனா ஒரு கண்டிஷன். அதானே, நீ சுத்தி சுத்தி அங்கதான் வருவேன்னு எனக்கு தெரியும். இந்த பாரு, தேவையெல்லாம் பேச வேணாம். உனக்கு 5 சவரம் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும், புரியுதா? இங்க பாருங்க, இப்ப நீங்க யாருமே முடிவெடுக்க வேண்டிய அதிகாரத்துல இல்ல. சோ நான் சொல்றத தான் நீங்க கேட்கணும். என்னன்னு சொல்லி தொலை. ஆளுக்கு 10 டீல், ஓகேவா? ஓகே. நாளைக்கு காலையில நகை இந்த வீட்ல இருக்கும். அண்ணா, இங்க பாண்டி வீடு எங்க இருக்கு? இந்த வீடுதாம்மா. மலரு அக்கா, மலரு அக்கா, மலரு எப்படி இருக்க? நம்பவே முடியலையேக்கா. என்ன மலரு, என்ன போய் இப்படி கேட்டுட்டியே? சரி வா வா, முதல்ல உள்ள வா வா. சரி சரி, உட்காரு. மலரு ஏன்டி இப்படி பண்ண? நான் என்னக்கா பண்ணேன்? நீ எப்போ ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்தியோ அன்னைக்கு போனது நம்ம வீட்டு சந்தோஷம். இத சொல்லவா நீ இவ்வளவு தூரம் வந்த? அதுக்கு இல்லடி, நீ எங்க வீட்டு செல்லம்ல. என்னை விட உமலதான் அம்மாவும் அப்பா ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க. நீ இப்படி பண்ணதால உன்னை நினைச்ச அப்பாவும் அம்மாவும் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? நீ உட்காரு, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் உட்காரு. வேண்டாம். இருக்கட்டும், உட்காருக்கா. பரவாயில்ல, இருக்கட்டும்டி. உட்காரு. அடடே, வா வா கண்ணு, எப்ப வந்த? மலரே, என்ன அக்கா வந்தது சொல்லல? எப்படிங்கிற? துணி துவச்சின்னு இருந்த. ஓ அப்படியா? என்ன கண்ணு, அக்கா வந்தது சொல்லல? டீ குடி. இந்த குடி குடி குடி. அதெல்லாம் வேண்டாம் மலரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மலரே, பேசணும் இல்ல? பேசு பேசு. நீ பேசுன, நான் போய் துணியை காய போட்டு வந்தேன். வேணாமா? குடிக்க இருக்கட்டும், பரவாயில்ல. சரி பேசுனுங்க, அது வந்துடுறேன். என்னக்கா சொல்லு, குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க? அவங்களையும் கூட்டு வந்திருக்கலாம்ல. ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, அடுத்த வாட்டி வரும்போது நான் கூட்டிட்டு வரேன். ஐயோ, குழந்தைங்கன்னு சொன்னதும் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்தா, உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இங்க யார் இருக்கா? நீ கொண்டு போய் குழந்தைங்களுக்கே கொடு. புடி. இருக்கட்டும்டி, பரவாயில்ல, வச்சுக்கோ. சரிக்கா, அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? அது ஏன் கேக்குற? ஏன், என்னாச்சு?
அம்மாக்கு இப்ப உடம்பு முன்ன மாதிரி இல்லடி. அடிக்கடி ஆஸ்பத்திரி செலவாயிட்டே இருக்கு. இப்ப எல்லாம் பரவாயில்ல தானே? எங்க ம்ஹும். அப்பாவோட செட்டில்மெண்ட் படத்தை இந்த ராஜாவும் ரவியும் ஆளுக்கு பாதியா பிரிச்சு எடுத்துக்கினானுங்க. என்ன பண்ணாங்க? ஒருத்தன் நிலம் வாங்கிட்டான், இன்னொருத்தன் சூப்பர் மார்க்கெட் நடத்த ஆரம்பிச்சிட்டான். அட, ரவி ஒரு வழியா பிசினஸ் ஆரம்பிச்சிட்டானா? அது ஏன் கேக்குற? 2 பேரும் அன்னைக்கு அப்பாவை ரொம்ப அவமானப்படுத்திட்டான்குடி. அப்பாக்கு என் மேல இன்னும் கோவம் இல்லல்ல? கோவம் இருக்கிறதுனால தானே அவர் வராம என்ன அனுப்பி வச்சிருக்காரு. என்ன சொல்ற? அப்பா அனுப்பி வச்சாரா? நான் தான் சொன்னல, அம்மாக்கு மெடிக்கல் செலவு இருக்கு. இவனுங்க வேற சரியா கவனிச்சுக்கிறதே இல்ல மலரு. ஆமா, எப்படி சமாளிக்கிறாங்க? அதுக்கு தான் லாக்கர்ல இருக்க உன் நகை எடுக்கலான்னு அப்பா யோசனை சொன்னாரு. அப்பா சொன்னாரா? சத்தியமா அப்பா தாண்டி சொன்னாரு. உன்னை பார்க்க அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு என்ன போக சொன்னாரு. நான் வேணா போன் பண்ணட்டுமா? ஏய், வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சும்மா தான் கேட்டேன். அப்பாக்கு என் மேல கோவம் இருக்கும்ல? அத விட மலரு, ஏதோ பேங்க்ல நீ கையெழுத்து போட்டாதான் எடுக்க முடியுமாமே. ஆமா, லாக்கர்ல இருக்குல்ல. சிரமப்படாம வந்து எடுத்து தர முடியுமா மலரு? இதுல என்ன சிரமம் இருக்கு? அப்பா கேட்டு நான் செய்யாம இருப்பேனா? ஆமா, 30 பவுண்ட் நகையுமா அம்மாக்கு ஹாஸ்பிடலுக்கு செலவாக போகுது? இல்ல, வைத்திய செலவுக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கிட்டு மீதி காசை பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு கடைசி காலத்துக்கு பத்திரமா வச்சுக்கோமா அப்படின்னு நான் தான் அப்பாக்கு ஐடியா கொடுத்தேன். அதுக்கு அப்பா என்ன சொன்னாரு? அப்பா சூப்பர் ஐடியா, அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்பா இதையாவது ராஜா ரவிக்கு கொடுக்காம தனக்குன்னு வச்சுக்கிட்டாலே போதும்னு நினைச்சேன். அது போதும். சரி, உடனே கிளம்பலாமா? பேங்குக்கு போயிட்டு வந்துடலாமா? இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாளைக்கு போலாமா? நல்ல காரியத்தை தள்ளிப்படக்கூடாது மலரு, இன்னைக்கே போயிடுவோம். இன்னைக்கு விட்டா 4 நாள் தொடர்ந்து பேங்க் வர லீவு. சரி, போலாம். இரு, கிளம்பி வரேன். கொடுக்குற அப்பாடா. சொல்லு ரேவதி. டேய், அவளை பேசி சம்மதிக்க வச்சுட்டேன், கிளம்பிட்டு இருக்கா. சூப்பர். இங்க பாரு, நகையை வாங்கிட்டு நேரா வீடு வந்து சேர்றோம். 3 பேருக்கும் ஆளுக்கு 10 பவுன், 1 கிராம் குறையாம பிரிச்சுக்குவோம். இங்க பாரு ரேவதி, நீ பாட்டுக்கு அந்த ரெட்டை வாடகை சங்கிலி தான் வேணும்னா ஆட்டை கட்டை போடலான்னு பிளான் பண்ண. தெரியல, 12 பவுன் அது, புரியுதா? அக்காவுக்காக ஆளுக்கு 1 பவுனா ஒரு 2 பவுன் கொடுக்க மாட்டீங்களாடா? கொடுப்பாங்க உனக்கு. 1 மில்லிகிராம் குறைஞ்சா கூட கொன்றும் உன்னைய. சரி சரி, அவ வந்துட போறா. நம்ம அதெல்லாம் வீட்டுக்கு நகையோட வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலானே. ஜாக்கிரதை, சீக்கிரம் போ. சரி, கட் பண்ணு, வை. சரி சரி. அப்பாடா. அக்கா, போலாம் அக்கா? வா வா வா, போலாம். இரு இரு இரு, நானே தரேன். இந்தாப்பா, போலாமா? அக்கா, நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நானும் வரட்டுமா மலரு? நீ தனியா எடுத்துட்டு வந்துருவியா? இங்க ஒருத்தரை மட்டும் தான் அலோ பண்ணுவாங்களே. ஓ, அப்படின்னா சரி, அப்ப பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வந்துரு மலரு. நான் எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் நீ பத்திரமா இங்கே இரு. ஐயோ, எங்க போக மாட்டேன், இந்த இடத்த விட்டு அசையவே மாட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன். ஹலோ ராஜா. ஏய், வாங்கிட்டியா? இல்ல, நான் இங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவ இப்பதான் உள்ள போயிருக்கா. நீங்க 2 பேர் மட்டும் தானே போயிருக்கீங்க. அவ கூட அந்த மெக்கானிக்கோட அம்மா, இவங்களை யாராவது கூட்டு வந்திருக்காளா? இல்ல இல்ல, நாங்க 2 பேரும் மட்டும் தான் இங்க வந்திருக்கோம். ரேவதி, நீ நகையை வாங்கின உடனே தனியா ஒரு ஆட்டோ பிடிச்சி நேரா நம்ம வீட்டுக்கு வந்து சேரணும். அவ வீட்டுக்கு போயிட்டு அவளை டிராப் பண்ற அப்படின்லாம் போயிட போற. இல்லடா, போக மாட்டேன், நேரா அங்கதான் வருவேன்.
வச்சிடுறேன்.